ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் இன்னைக்கு தான் என்னால் அப்லோட் பண்ண முடிஞ்சுது. எல்லோரும் கேட்டுட்டு இருந்த டேவ் அண்ட் பஸ்டர்ஸ் வீடியோ தான் இது. ஆல்ரெடி என்னோட ஷார்ட் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டேவ் அண்ட் பஸ்டர்ஸ் வந்து ஒரு ஃபன் பிளேஸ். நாங்கள் மதர்ஸ் டேக்கு போனோம். அண்ட் அதை பற்றி நான் ஃபுல் வீடியோ நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப ஃபன் அண்ட் என்கேஜிங்காக இருந்த இந்த வீடியோவோட ஃபுல் வெர்ஷன் பார்க்கலாம் வாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உள்ளே என்ட்ரானதுமே ரொம்ப 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 அதிகமான கேம்ஸு. எங்கே பார்த்தாலும் கார்னர் எல்லா பிளேஸ்லேயுமே வந்து கேம்ஸு. ஒரு நிமிஷம் உள்ளே போனோன்னே டைஜஸ்ட் பண்ணி எது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே அவ்வளோ நேரம் ஆச்சு. எது விளாட்லான்ற கன்ஃபியூஷனே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பட் ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மட்டும் எந்த குறையுமே இல்லை. எல்லா கேம்ஸ் கிட்டேயும் யாராச்சும் ஒரு பீப்புள் நின்று அங்கே என்டர்டெயின் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் அங்கே விளையாடுறாங்க, ஹாப்பியாக இருக்காங்க. அவங்களோட எமோஷன்ஸ் பார்க்க முடியுது. எப்படி ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி இங்கே ஒரு கார்டு இருக்குது. இந்த கார்டு வந்து என்ட்ரன்ஸில் என்ட்ரு ஆகும்போதே எவ்வளோ ப்ரைஸ்க்கான கார்டு உங்களுக்கு வேணும்னு கேட்கும். அதுக்கு அமௌண்ட் பே பண்ணோன்னா அந்த டேவ் அண்ட் பஸ்டர்ஸ் கார்டு கிடைக்கும். அந்த கார்டை எடுத்துகிட்டு போய் நம்ம கேம் விளையாடுறதுலலாம் ஸ்வைப் பண்ணிவிட்டு ஆஸ் லைக் ஏடிஎம் கார்டு விளையாட ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு கேமுக்கும் டிக்கெட்ஸும் பாயிண்ட்ஸும் கிடைக்கிறனால அதை ரிவார்ட் மாதிரி எடுத்துகிட்டு குழந்தைங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க. ஆர்கேட் கேம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி விளாண்டோன்னு அதோட நிறுத்த மாட்டாங்க. மறுபடி இதே விளாடணுன்ட்டு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேம் செட்டப்ஸ் தான் இருக்குது. அண்ட் விஎஃப்எக்ஸ்லாம் கூட இருந்தது. அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வந்து விஎஃப்எக்ஸ் கிளாஸ் மாட்டிட்டு அதில் வந்து ரியலான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து ஹேமர் வச்சு ஸ்ட்ரைக் பண்ணும்போது அதில் பாயிண்ட்ஸ் வர்றது. யார் தான் அதிகமான பாயிண்ட்ஸ் வாங்குறான்னு பார்ப்போம். இந்த மாதிரியான கேம்ஸ்லலாம் அதிகமான போட்டிகள் அதிகமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரே எனர்ஜி வைப், எமோஷன்ஸ், ஹாப்பி, அவ்வளோ 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 குட் வைப்ஸ் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. கேம்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஒரு பிளேஸ்லேயே டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ் நம்ம பார்க்க முடியுது. பேஸ்கெட் பால், பேஸ்பால், ஸ்கீ பால், அது மாதிரியான கேம்ஸ் மட்டும் இல்லாமல் ரேசிங், டிரைவிங் ரிலேட்டடான மாரியோ, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ரேசிங், மோட்டார் சைக்கிள் இல்லாட்டி பைக்கு, இது மாதிரி ரேசிங் கூட நம்மளால் பார்க்க முடியுது. க்ளா அண்ட் ப்ரைஸ்ன்னு பார்த்தோன்னா அதில் வந்து ஃப்ளஷ் டாய்ஸு, கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக குழந்தைங்க வந்து ஒரு வாட்டி வந்து அதை எடுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் பல வாட்டி திருப்பி ட்ரை பண்ணுறாங்க. அதில் உண்மையாகவே எத்தனை பேருக்கு கிடச்சிச்சின்னு தெரியல, ஃப்ராங்க்லி சேயிங். பட் நானே இதை பற்றி புரிஞ்சுக்கிட்டாலும் ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து இதை ட்ரை பண்ணியிருப்பேன். அது இந்த கேம்ஸ்லாம் போரிங்னு நினச்சிங்கன்னா கூட ஆஸ் இட் இஸ் குழந்தைங்க வந்து ஃபோனில் விளாடுற மாதிரி வீடியோ கேம்ஸ், ஆக்ஷன் கேம்ஸ்லாம் வேறு நிறையா இருக்குது. லைக் ஜுராசிக் பார்க் இருக்குல்ல, அது மாதிரியே ஒரு விஎஃப்எக்ஸ் கேம் வந்து டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க, வீடியோ கேம்ஸு. அது தவிர புதுசாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பற்றி, ஜாம்பி ஷூட்டிங் ரிலேட்டடாக ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வச்சு ஒரு கேம் டிசைன் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அண்ட் ஏலியன்ஸ், ஸ்பேஸ் ஷூட்டிங், இது மாதிரி கேம்ஸ்லாம் கூட இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய ஆர்கேட் கேம்ஸ் இருந்தது. ரிதம் மியூசிக்கு இதெல்லாம் வச்சு கூட கேம்ஸ் இருக்குது பேஸ் பண்ணி. அண்ட் விஆர் தான் இதில் ரொம்பவே ஸ்பெஷலைஸ்டான விஷயம். கண்ணில் வந்து நம்ம கிளாஸ் கொடுத்துட்டு நம்ம அதை மாட்டிட்டு வந்து அந்த விர்ச்சுவல் ரோலர் கோஸ்டரில் போகும்போதெல்லாம் ரியல் டைமாக நம்ம வந்து ஃபெல் பண்ணுற மாதிரி அவ்வளோ ரியலிஸ்டிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ஃபைனலி இந்த பார்ட்டெல்லாம் முடிஞ்சு எல்லாத்துலேயும் நம்ம வந்து டிக்கெட்ஸ் வின் பண்ணி அதை எடுத்துகிட்டு போனோன்னா ஸ்டோரோட ஃப்ரண்ட்லேயே வந்து அதுக்கான ரிட்டம்ஷன் கேம்ஸ் இருக்கும். நம்ம கலெக்ட் பண்ண டிக்கெட்ஸை கொடுத்துட்டு கீ செயினோ, டாய்ஸோ, கேட்ஜெட்டோ, ஃப்ளஷ் டாய்ஸோ இல்லை கிஃப்ட்ஸோ வாங்கிக்கிடலாம். நம்மளோட டிக்கெட்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க. கேம்ஸ் வந்து நிறையவே ப்ளே பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய டிக்கெட்ஸ் வந்து கிடைக்கும். நம்ம பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி தான் கிடைக்கும். மோஸ்ட்லி ரொம்ப அதிகமான டிக்கெட்ஸ் இருக்கிறவங்களுக்கு பெரிய ப்ளஷ் டாய்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் கம்மியான டிக்கெட்ஸ் இருந்ததுன்னா அதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம உள்ளே என்ட்ரு ஆனவனையே வந்து ரொம்ப ஸ்க்ரீம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கேம்ஸ்லேயும் அவ்வளோ எக்ஸைட் ஆகி விளையாடுறத நம்மளால் பார்க்க முடியும். ஒவ்வொரு கேமும் வந்து ஷூட்டிங் கேம்ஸ்லாம் வந்து ரியலிஸ்டிக்காக ஃபோனை விட ரொம்ப இதில் உள்ளே இன்ட்ராக்ட் ஆகி தான் விளையாடுறாங்க எல்லாருமே. அஸ் ஐ சர்ட் ஏர்லியர், இது வந்து பர்த்டே பார்ட்டியாக இருக்கட்டும், இல்லை கெட் டுகெதராக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு நம்மளோட ஒகேஷனுக்கு நம்ம வெளியில் போகிறதா இருக்கட்டும், ரொம்பவே ஃபன்னான இன்ட்ராக்டிங்கான ஒரு பிளேஸ். அங்கே இருக்கிற கேம்ஸ்லாம் விளையாடும்போது அங்கே இருக்கிற கன்னை வந்து ரியல் கன்னாகவும் அவங்களெல்லாம் கேங்ஸ்டராகவும் நினச்சிப்பாங்களோ என்னமோ, சுற்றி இருக்கிறதெல்லாம் சுட்டு தள்ளுன்ற மாதிரி எல்லோரும் ரொம்ப எக்ஸைட் ஆகிடுறாங்க. வாழ்வே வாழ்வதற்கு இந்த சாங்கோட வைப் தாங்க இதுக்கு கரெக்டாக செட் ஆகுது. அந்த பிக்சரில் சொன்ன மாதிரி டெசர்ட் இல்லாமல் இந்த டேயும் சரி, இந்த ஃபன்னான பிளேஸும் சரி,
ஃபினிஷ் ஆகாது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைனிங் பிளேஸ்க்கு போகலாம். இந்த கேம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நாங்களும் டைனிங் போனோம். இங்கே வந்து டைனிங்கும் இன்க்ளூடடாகவே இருக்குது. இந்த பிளேஸில் வந்து அதோட ஃபீல் வந்து ரொம்பவே ஆஸ்தட்டிக்காக, ரொம்ப கிளாஸியாக, சாஃப்டான ஒரு ஃபீலில் இருந்தது. மோஸ்ட்லி பார்க்குறதுக்கு ஜங்க் மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆனாலும் பிகாஸ் பொட்டேட்டோ ஃப்ரைஸ் இது மாதிரி தான் கொடுப்பாங்க. பட் நம்ம ரைஸ்க்கு பதிலாக பொட்டேட்டோ ஃப்ரைஸ் கார்ப்ஸுக்கு அது மாதிரி மற்ற மீட்ஸு அதில் கொடுக்குற சாலட்ஸு இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப நம்ம எப்படி சாப்பிட்றோம் அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன சாப்பிட்டா நம்ம பாடி வந்து ஹெல்த்தியாக இருக்கும், நம்மளுக்கு எது வந்து ஒர்க் அவுட் ஆகுன்றதை தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இங்கே கூட சாப்பிட்லாம். ஜங்க்குன்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இருக்காது. யூ டிசர்வ் அ சிங்கிள் டேன்ற மாதிரி தான் நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் மிஸ்ஸஸ் குமார்.